விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கங்கள். நம்ம ஜாலியாக ஒரு பதிவை பற்றி பேசலாமா? நேற்று நடந்த மிகப்பெரிய விழாவான தமிழக அரசு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எடுத்த விழா நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். விழா நிகழ்வுகளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அங்கங்கே பார்த்துருப்பீங்க. எப்படினாலும் நான் இப்போ சொல்ல போகிற பகுதியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது அவர் ஒரு அரை பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஏதோ பேசினாராம். அதை பற்றி அந்த மேடையில் சொன்னாங்க. ஒருவருக்கு விழா எடுக்கின்ற மேடையில் அவரை பற்றி கௌரவப்படுத்துகின்ற நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாமே, எதற்காக இந்த மாதிரி நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு தெரியல. இது சின்ன அளவில் நடக்கிற நிலாவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் நடந்தாலும் சரி, ஒருவரின் தரத்தை குறைக்கின்ற நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படியும் ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய பக்கங்கள் இருக்கும். அது பொதுவெளியில் மற்ற மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய பக்கங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் போதும். மற்றபடி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கும். அதை தயவு செய்து அதை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி அவங்களுடைய மதிப்பை குறைக்க வேண்டாம், அவங்களையும் தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம். நீங்களுமே திரும்பி அந்த பதிவை பார்த்தீங்கன்னா, ஐயோ இதையம்பா அந்த இடத்துல போய் சொன்னோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் செய்வீங்க. அதனால் ஒரு விழாவிற்கு நீங்கள் வாழ்த்துறை சொல்வதற்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசில் ஒன்று நினச்சிக்கிங்க, அவங்க மூக்கை தொடுற வரைக்கும் தான் உங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க மூக்கை தொடுவதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நாங்கள் இயல்பாக பேசுகிறோம், நடந்ததை சொல்கிறோம் அப்படின்ட்டு யாரையும் எதையும் சொல்லாதீங்க. இன்றைய பிள்ளைகள் வேண்டுமானால் பீர்லாம் ஒன்றும் விஷயமே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கலாம், யார் வேணால் நினைக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அது உடல் நலத்திற்கு கேடுதான். அது நீங்கள் என்ன சொல்கிறது, இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லை. தயவு செய்து ஒருவரின் பர்சனலை பேசாதீங்க அப்படின்னு நான் நுவலி வெளியாரியின் சார்பாக இந்த செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்கிற விஐபிகளுக்கு நான் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.